இன்னைக்கு நம்ம 36 தத்துவம் படிக்கிறோம். 36 தத்துவத்துடைய பெயரளவோட தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய தொழிலும் குணமும் தெரிஞ்சுக்குவீங்க. ரெண்டாவது தத்துவ தரிசனம் நடக்கும். இதுக்கு பேர் தசகாரியம் பேரு. நம்ம ஏற்கனவே வகுப்புல சிந்திச்சிருக்கிறோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், அங்கெல்லாம் இருக்காது, நீங்க அங்க தேட வேண்டாம், இதெல்லாம் குறிப்பில் எழுதிங்க, பின்னாடி வருது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். இத எப்படி வழிமுறை, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் தத்துவ கூட்டங்களை பத்தி நான் தத்துவ ஆராய்ச்சி படிக்க தொடங்கிட்டேன். நாமெல்லாம் படிக்க தொடங்கிட்டோம். இப்ப என்னென்ன தத்துவ ரூபம்னு ஆராய்ச்சி பண்றீங்க. என்னென்ன இருக்குது இந்த உலகம் இந்த உடம்பு எதனால் அமைஞ்சிருக்குது? 36 தத்துவங்களால் அமைந்தது. இந்த 36 தத்துவங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, வாய், கால், கை, எருவாய், கருவாய், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், மாயை, காலம், மீதி, கலை, வித்தை, அராகம், குருடம், நாதம், பிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவே. 36 பேரையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? 36 பேரையும் மனப்பாடம் பண்ணி சொன்னீங்கன்னா தத்துவ ரூபத்துல பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க. தத்துவ ரூபத்துல தத்துவ ரூபம் படிக்கிறதுல பாஸ் மார்க். இந்த தத்துவ ரூபத்தை எப்படி நீங்க முழுசா தொழிலும் குணமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிலங்கிறதுக்கு தொழில் என்ன? நிலம் நம்மை தாங்கும். நிலம் என்ன பண்ணும்? தாங்கும். இது அதனுடைய தொழில். குணம் நாட்டம். நிலத்தினுடைய குணம் நாட்டம். தத்துவ ரூபத்துல ஒரு பகுதி நிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீர் தொழில் பதப்படுத்தும். நீரினுடைய குணம் குளிர்ச்சி. நீரினுடைய குணம் குளிர்ச்சி. அப்புறம் மூன்றாவது நெருப்பு. நெருப்பினுடைய தொழில் சுடுதல், அழித்தல். சுடுதல் அது தொழில். புரியல? நெருப்பினுடைய தொழில் குணம் அழித்தல். புரியல? அதனுடைய தொழில் சுடுதல். அதனுடைய குணம் அழித்தல், அதனுடைய தொழில் சுடுதல். நீ அடுத்தது காற்று. அதனுடைய தொழில் அங்கங்க இருக்கக்கூடியத திரட்டுவது. புரியல? சுழற்றி திரட்டுவது அதனுடைய தொழில். குணம் என்று சொல்லக்கூடியது அதில் அடங்கும். விரிவுக்குள்ள படிப்போம். ஆகாயம் பறந்து விரிந்திருக்கும், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறது அதனுடைய தொழில். அதனுடைய குணம் பறந்து வெளியாயிரும். 5 நிலத்துக்கு. ஓசைனா என்ன, ஊருனா என்ன, தன்மாத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செவினா என்ன, தோல், இதோடைய குணம் என்ன, தொழில். இப்படி ஒவ்வொன்றுடைய குணமும் தொழிலும் முழுமையா தெரிந்த 36 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தத்துவ ரூபத்துல சென்டம். தத்துவ ரூபத்துல 50 மதிப்பெண் பெற்றது இது வரைக்கும் 36 பேரையும் சொன்னீங்கன்னா தத்துவ ரூபத்துல 50. தத்துவ ரூபத்துல தொழில் குணமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட தொழில் குணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 100 மதிப்பெண். இந்த தத்துவம் எல்லாம் நாம் அல்ல, இவையெல்லாம் நமக்கு வேறு அப்படின்னு நாம் ஒரு நாள் அறியணும். இந்த நிலம் நான் அல்ல. நிலம்னா இந்த நிலம்னு நினைச்சுக்காதீங்க. இந்த நிலமும் வேறுதான். இந்த நிலத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடிய தோல், நரம்பு, மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய எலும்பு எல்லாமே நமக்கு வேறுதான். அதெல்லாமே நிலத்தினுடைய கூறுபாடுகள், நீரினுடைய கூறுபாடுகள், காற்றினுடைய கூறுபாடுகள், நெருப்பினுடைய கூறுபாடுகள், ஆகாயத்தினுடைய கூறுபாடுகள். எங்க எல்லாம் எங்க இருக்கு? உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடம்புக்குள்ள நிலத்தினுடைய கூறுபாடாக தோல், எலும்பு, மஜ்ஜை போன்றவையெல்லாம். நீரினுடைய கூறுபாடுகள் ரத்தம், உமிழ்நீர், சிறுநீர் போன்றவையெல்லாம் நீரினுடைய கூறுபாடுகள். நெருப்பினுடைய கூறுபாடுடைய வெப்பத்தன்மை, உஷ்ணத்தன்மை, குளிர்ச்சித்தன்மை ரெண்டும் பொருந்தி இருக்கக்கூடியது வெப்பம் என்கிற ஊர்ல. காற்றினுடைய தன்மை சொல்ல வேண்டியதுல 10 வாயு உள்ள சுத்திட்டு படிச்சோம். அப்புறம் ஆகாயத்தினுடைய தன்மை நமக்கு எல்லாமே போய் இருக்கக்கூடிய இடமாக இருப்பது. அப்ப 5 பூதங்களும் இங்கே இருக்கு. இந்த இதுக்கு வேற உயிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு ஆன்ம ரூபம். முதல் கட்டம்
தத்துவ ரூபம். இரண்டாவது என்ன நிகழும்? ஆன்ம ரூபம் நிகழும். நான் யார்? நான் யாருன்னு கேட்கும் போதே நீங்க எதையெல்லாம் கழிச்சுட்டு போகணும்? நான் யாருன்னு கேட்கும் போதே நீங்க எதெல்லாம் கழிச்சுட்டு போகணும்? இந்த நிலம் நான் அல்ல, இந்த நீர் நான் அல்ல, இந்த நெருப்பு நான் அல்ல. இதெல்லாம் எப்படி உடம்புல இப்படியே இருக்கு, இப்படி இல்லை. ஆனா நீங்க எப்படி கேட்டு போனோம்? இந்த தோடு நான் அல்ல, இந்த எலும்பு நான் அல்ல, இப்படி போயிட்டே இருக்குமா? இந்த 36ஐயும் கழிச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? தத்துவ தரிசனம். ஆன்ம ரூபத்தை எப்ப எட்டுறீங்களோ அப்ப என்ன கிடைக்கும்? தத்துவ தரிசனம் கிடைக்கும். முத தத்துவ ரூபம்னு பெயர் அளவுல தொழிலும் குணமும் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது நான் யார்? இந்த 36 சடம்னா இந்த 36 தத்துவ கூட்டிகளும் தத்துவ கூட்டங்களும் கருவிகளும் ஜட பொருள் அறிவில்லாத பொருள்னா நான் யார்? இப்ப நான் யார் இதுக்கு வேறான்னு தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியில போனீங்கன்னா ஆன்மா வேறு இது வேறு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குவீங்களா? அப்ப ஆன்மா வேறுன்னு தெரிஞ்சுக்குவீங்க, தத்துவங்கள் வேறுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஆன்மாவை பத்தி என்ன தெரிஞ்சிருப்பீங்க? பெயர் அளவுல தெரிஞ்சிருப்பீங்க. இந்த உயிர் என்பது வேறு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பீங்களே தவிர இந்த உயிர் என்பது எதுவும் தெரியாது. உயிர் என்பது வேறு தெரியும், எது உயிர் என்று தெரியாது. அப்ப உயிர் வேறு தத்துவ கூட்டங்கள் வேறு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நம்மளுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? ஆன்ம ரூபம் தத்துவ தரிசனம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆன்ம தத்துவ ரூபத்துக்கு அடுத்து இரண்டாவது ஸ்டெப் என்ன? ஆன்ம ரூபம் தத்துவ தரிசனம். மூணாவது ஸ்டெப் சரிங்களா? இந்த தத்துவங்கள் எல்லாம் எனக்கு பகை பொருள், இவையெல்லாம் எனக்கு உறவு பொருள் அல்ல அப்படின்னு அதை விட்டு நீங்கன்னா தத்துவ சுத்தி. அது எப்ப நிகழும்? ஆன்மா என்பது எது என்று தெரிந்து கொண்டீங்கன்னா அப்ப நிகழும். அதுக்கு பேர் ஆன்ம தரிசனம். ஆன்மா என்பது எதுங்கிறது எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா சிவம் ரூபமாக வரும்போது தெரியும். சிவரூபமா யார் வருவார்? குருநாதன் வருவார். குருநாதன் வருகிறதுக்கு பேர் என்னங்க? சிவரூபம். அப்ப சிவரூபமாகிய குருநாதன் வந்தால் நான் யார் என்பதை அவர் எடுத்து காட்டுவார். அதுக்கு பேர் என்னங்க? ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் நிகழும் பொழுது நான் இந்த தத்துவ கூட்டங்களுக்கு வேறானவன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? நீங்கன்னா தத்துவ சுத்தி. அப்ப மூணாவது ஸ்டெப் என்ன? சிவரூபம், ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி. முதல் ஸ்டெப் தத்துவ ரூபம். இரண்டாவது ஸ்டெப் ஆன்ம ரூபம் தத்துவ தரிசனம். மூணாவது ஸ்டெப் தத்துவ இல்ல சிவரூபம், சிவ ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி. நிகழ்ச்சில எத்தனை நிகழ்ச்சி ஆயிடுச்சு? 6 நிகழ்ச்சி முடிஞ்சது. அடுத்தது நான் யார் அப்படிங்கறத எது ஆன்மாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த ஆன்மாங்கிற பொருள் தான் சிவம் ஒரு முனைப்பொருள். நானே பிரம்மங்கிற முனைப்பொருள். நான் பிரம்மம் அல்ல, பிரம்மத்துக்கு அடங்கியவன் நினைச்சு ஆன்மா ஆன்மா என்பது இறை பொருள்ங்கிறது யான் எனதுங்கிற நினைப்பு நீங்குச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்ம சுத்தி. இல்ல இது எப்படி நிகழும்? சிவ தரிசனத்தின் போது நிகழும். சிவரூபம் குருநாதனை கண்ட போது ஆன்ம தரிசனம் கிடைக்கும். குருநாதனை சிவமாக எண்ணி வழிபடப்படப்பட நமக்கு என்ன நடக்கும்? ஆன்ம சுத்தி. நான் யான் என் எனதுங்கிற முனைப்பு நீங்கும். அப்போ நாலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி நிகழ்ந்ததுன்னா சிவத்தோடு கூடி நிற்போம். இது 5வது நிலை. சிவத்தோடு கூடி நின்று அனுபவிக்கின்ற அனுபவத்துக்கு பேர் சிவபோகம். இது 7வது நிலை. 6வது நிலையா? வரிசையா சொல்லுங்க. முதல்ல சிவ ஆன்ம தத்துவ ரூபம், இரண்டாவது ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூபம் தத்துவ தரிசனம், மூன்றாவது சிவரூபம் ஆன்ம தரிசனம் தத்துவ சுத்தி, நான்காவது சிவ தரிசனம் ஆன்ம சுத்தி, 5வது சிவயோகம், 6வது சிவபோகம். இதுதான் படிப்படியா நடப்பது. அப்புறம் நினைக்கிறோம் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நினைச்சிடக்கூடாது. தத்துவ ரூபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்ம தரிசனம் ஆன்ம ரூபமே தெரியுமா அப்படின்னு நினைச்சக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு தத்துவ ரூபத்தினுடைய சதவீதத்தை அறிஞ்சிருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க எதில் முன்னாடி அடைஞ்சிருப்பீங்க? ஆன்ம ரூபத்துக்கு போயிருங்க. தத்துவ ரூபம் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சு கொடுங்க. அதாவது இப்போ 36 தத்துவங்கள ஒரு தத்துவம் கண்டிப்பா நான் இல்லை நீங்க முடிவு பண்ணி வச்சுக்க. அந்த 1% நீங்க என்னவா மாறிட்டீங்க? ஆன்ம ரூபத்துக்கு போயிடுங்க. அந்த 1% ஆன்ம ரூபத்துக்கு போன அளவுக்கு உங்களுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? தத்துவ தரிசனம் தொடங்கும். அப்படின்னா இது சீக்வன்ஸ். இதெல்லாம் 1
சேர ஒட்டுக்கா நடக்கிற விஷயம் இல்லை. அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஆன்ம தத்துவ உறவு முழுக்க நான் 36 தத்துவத்தையும் முழுசா படிச்சு அதோட தொழில் குணம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன ஆன்மான்னு ஒரு பொருளே இருக்குதான்னு தெரிஞ்சுக்க போறேன் கிடையாது. இதை படிக்கவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கீங்க, ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கூடாது. இதெல்லாம் அப்படியே சீக்வன்ஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இங்க வாங்க, இறைவன் 36 தத்துவங்கள்ல அந்த தத்துவ கூட்டங்கள்ல 5 தத்துவ கூட்டங்களாக இருக்கக்கூடிய சுத்த மாயா குணம் சுத்த தத்துவத்துல முதல்ல இறங்கி தொழில் செய்ய விருத்தி செய்கிறார். அதாவது இந்த உலகை விரிக்க வேண்டும் என்று விரும்பி விருத்தி செய்கிறார். அதுல முதல் தத்துவமாக இருப்பது நாதம், சிவம். இது ஞானமே வடிவாய் இருப்பது. என்ன ஞானமே வடிவாய் இருப்பது அப்படின்னா நமக்கு ஞானத்தை மட்டுமே அந்த நாத தத்துவம் கொடுத்துட்டு இருக்கும். அறிவை தூண்டிக்கொண்டே அறிவை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். நாத தத்துவம் என்ன செய்யும், அறிவை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்து இரண்டாவது விந்து தத்துவம். இது முழுக்க முழுக்க கிரியை வடிவாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிரியை எழுப்பிக் கொண்டே இருக்கும், நம்மளை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். இதையெல்லாம் சிவஞான மாபாடியம் அல்லது சித்தியார் சிவஞான போதத்துல கூட அட்டவணையே இருக்குது. நாத தத்துவம் வித்யா தத்துவத்தோடு எதனோடு தொடர்பு படுகிறது, வித்யா தத்துவத்திலிருந்து எதனோடு ஆன்ம தத்துவம் தொடர்படுகிறது. நமக்கு ஆன்ம தத்துவம் தான் முழுக்க முழுக்க நேரடியா பயனுக்கு வர்றது, நமக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆன்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறப்பான்னு சொன்னச்சுங்க, செவி முதல் எடுத்துக்குவோம். செவிக்கு என்ன வேணும், ஓசை வேணும். இந்த ஓசையின் வாயிலாக நமக்கு என்ன விளங்குகிறது, அறிவு விளக்குகிறது. இந்த ஓசை எதனோட போய் தொடர்படும் கேட்டீங்கன்னா, அப்படியே முன்னாடி ஓசையின் எடுத்துட்டு உள்ள இதுல போனீங்கன்னா அது எந்த கூறுல போய் முடியுதுன்னு பாருங்க. ஓசை என்பது செவி, தோல், கண், நாக்கு, மூக்குல. செவி எந்த கூறுல போய் முடியுது, செவி வைகாரியம் ராசக கூறு என்று சொல்லக்கூடிய ஒன்றுல போய் முடியாது. அந்த அட்டவணையில போனீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு இந்த 5 ஞானேந்திரியங்களையும் எந்த கூறு என்பது வெளிப்பட்டு இருக்கிறது, ராசக கூறு. புரியுங்களா? மனதுக்கு மட்டும்தான் சாத்விக கூறு. கண் பார்வையிலே நமக்கு என்ன உண்டு, கோபம் உண்டு. செவியில வேண்டாங்கிற வெறுப்பு உண்டு. மூக்குல நுகர்றதுல வேண்டாங்கிற வெறுப்பு உண்டு. இது எல்லாமே ராசக கூறுல இருந்து வரனாலதான். ஆனா மனத்துக்கு மட்டும்தான் என்ன கிடையாது கேட்டீங்கன்னா, ராசகங்கிற கூறு இல்லைன்னா முழுமையா கிடையாது. அது மனங்கிறது சாத்வீக கூறு அமைந்திருப்பது. அதனால இந்த கூறுகள்லாம் கொண்டு போய் சேர்த்தனீங்கன்னா அந்த நாத தத்துவத்துல போய் சேரும். இது ஒரு அட்டவணை இருக்கு. சிவஞான போதம் 4ஆம் வகுப்பா படிக்கும் போது தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அந்த அட்டவணையை விரிவா எழுதி போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த நாத தத்துவம் எப்படி இருக்கும், இறைவன் தொழில்படுத்தி நமக்கு என்ன கொடுக்கிறார், நாத தத்துவம் வாயிலாக ஞானமே வடிவாக இருக்கும், நாம் அறிவை செயல்படுத்துவார். விந்து என்ன வடிவாக இருக்கும், கிரியையே வடிவாக இருக்கும், நமக்கு என்ன பண்ணுவார், செயலை ஊக்கப்படுத்துவார். அடுத்து சாதாக்கியம் சதாசிவம் என்று சொல்லுவது ஞானமும் பிந்துவும், அதாவது ஞானமும் கிரியையும் சரிசமமாக இருக்கும். நம்மள சிவலிங்க திருமணியா வழிபாடு செய்யறோம் கேட்டீங்கன்னா நமக்கு அறிவும் செயல்பட வேண்டும், செயலும் ஊக்கப்பட வேண்டும். அதனால அவங்களுக்கு சிவலிங்க திருமணி வச்சிருக்கிறாங்க. சிவலிங்க திருமணி சதாசிவ திருமணி. அந்த சதாசிவ திருமணி வாயிலாக இறைவன் நமக்கு என்ன கொடுத்து கொண்டு இருப்பான்னு கேட்டீங்கன்னா அறிவை வளர்த்துவதும் செயலை ஊக்கப்படுத்தவும் செய்வார். அதனால அந்த இடத்துக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா ஞானமும் கிரியையும் சரிசமமாக இருக்கும். 4வது மகேஸ்வரம். மகேஸ்வர தத்துவத்துல கிரியை மிகுந்து ஞானம் குறைந்திருக்கும். சுத்த வித்தை தத்துவத்துல ஞானம் மிகுந்து கிரியை குறைந்திருக்கும். தத்துவத்தை பேரளவுல அந்த தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இது உண்மை விளக்கத்துக்குள்ள போகும்போது நான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். முதல்ல நாதம் எப்படி இருக்கும், ஞானமே வடிவமாக இருக்கும், ஞானம் மட்டுமே இருக்கும். புரியுங்களா? இது கிரியை மட்டுமே இருக்கும். சாதாக்கியம் சதாசிவம் ஞானம் கிரியும் சரிசமமாக இருக்கும், ஞானம் கிரியம். அடுத்து மகேஸ்வரம் கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து இருக்கும், கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து இருக்கும். சுத்த வித்தை ஞானம் மிகுந்து கிரியை குறைந்திருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஞானம், அதாவது நாதம்ங்கிறதுல ஞானம் பிளஸ் ஞானம் போட்டுக்கணும். 2வது கிரியை.
மூணாவது ஞானம் இஸ் ஈக்குவல் டு கிரியை. நான்காவது கிரியை பிளஸ் ஆறாவது ஞானம் பிளஸ். இந்த முதல் இதை கடைசி கூட கொண்டு போய் கொண்டீங்கன்னா ரெண்டு சேர்ந்துடும். நாதமும் சுத்த வித்தையும் ஒரு தொடர்பு. ரெண்டாவது நாலாவது கொண்டு சேர்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு. அதுல கிரியே இருக்கு, இதுல கிரியை பிளஸ்ஸா இருக்கு, நடுவுக்கு சரிசமமா இருக்கு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுக்கான உத்தி. எப்படிங்க நாதத்துல ஞானமே இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? முதல்ல நமக்கு அறிவு விளக்கம், அறிவு விளக்கத்தின் வாயிலாக செயல் இல்ல. அடுத்த கட்டம் அறிவும் செயலும் சமப்பட்டு நிற்பது. அடுத்த கட்டம் கிரியை மிகுந்திருப்பது. மாகேஸ்வரன் மூர்த்தம், இறைவனுடைய மகேஸ்வர திருமேனி சொல்லக்கூடிய மூர்த்தம், வடிவங்கள் இதெல்லாம் என்னவா இருக்குது? 26 வடிவங்கள் நாம் படிக்கிறோம். 27 வடி 28 வடிவம் படிக்கிறோம். இறைவனுடைய விநாயக பெருமான் உருவான், முருக பெருமானுடைய உருவான், இது அத்தனையும் கிரியை மிகுந்து இருக்கக்கூடிய. அங்க இச்சா சக்தி உண்டு, ஞான சக்தி உண்டு. ஆனா எது அதிகமா இருக்கும்? கிரியாசக்தி மிகுந்து இருக்கும். முருகப்பெருமான் வேல், சூடாயுதம் இது என்னதுங்க வஜ்ராயுதம் வச்சிருக்கிறார். விநாயக பெருமான் அங்குசம் பாசகை வச்சிருக்கிறார். இதெல்லாம் கிரிக்கான வடிவு. நடராஜ பெருமான் தமர் எல்லாம் எழுதி நிற்கிறார். இதெல்லாம் மாகேஸ்வர மூர்த்தங்கள். மாகேஸ்வர மூர்த்தங்களுடைய வடிவமே எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியை காட்டுவதாக இருக்கும். சரி, இந்த கிரியையை காட்டுவது மட்டும் தான் நம்மளுக்கு வேலையா? அதுக்கு மட்டும் தான் இறைவன் செயல்படுத்துறாங்க கேட்டா, அந்த கிரியையின் வாயிலாக ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு வழிமுறை வச்சிருக்கிறார். இப்ப நீங்க எல்லாருக்குமே முடிந்த இடமாக போய் அடைய வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஞானம் தான். ஒன்னொன்னுல ஒடுங்கிட்டே போகும். நிலம் நீர் நெருப்பு காற்று அஞ்சும் அப்படியே தன்மாத்திரையில் ஒடுங்கும். தன்மாத்திரை 5ம் தாமச கூறுல ஒடுங்கும். தாமச கூறு, சாத்வீக கூறு, ராசத கூறு 3ம் எதுல போய் ஒடுங்கும்? அகங்காரத்தில் ஒடுங்கும். அகங்காரம் புத்தியில் ஒடுங்கும். புத்தி போய் சித்தத்தில் ஒடுங்கும். சித்தம் போய் கலையில போய் விடுவோம். கலை மற்றும் வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய 3ம் மாயையில போய் விடும். காலம் நீதி போய் மாயையில விடுவோம். அந்த மாயை அசுத்த மாயையில விடுவோம். இந்த எல்லா மாயும் போய் மாயையில விடுவோம். உலக ஒழுக்கம் இப்படித்தான். ஒரு பொருள் நமக்கு ஒழுக்கம் இப்படித்தான். சரிங்களா? முதல்ல நமக்கு ஒடுங்கிட்டு வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா பூதங்களினுடைய உடம்புல பூதங்களுடைய சேர்க்கை தான் செயல்பாடு குறையும். உடம்புல பூதங்களா இருக்கக்கூடிய உடம்பினுடைய சேர்க்கை தான் குறைபாடாகிட்டே போகும். குறைபாடான அதனை மூலப்பொருளாக இருக்கக்கூடிய தன்மாத்தினுடைய தன்மை கெடும். நிலம் இருக்கு வச்சுக்கங்க, தோல் எலும்பெல்லாம் கெட்டுக்கிட்டே போகும் வயதாக. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தினுடைய தன்மை என்னதுங்க? நாற்றம். நம்மளால நாட்டத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் போக ஆரம்பிச்சோம். காலுக்கு ஓசை கேட்கிற ஆற்றல் போக ஆரம்பிச்சோம். குறைஞ்சிட்டு போகும். சுவைக்கிற ஆற்றல் குறைஞ்சிட்டே போகணும். 80 வயசுல வாய் 20 வயசுல சாப்பிட மாதிரியே ஒரு சுற்றி சாப்பிட முடியும். ஏதாவது அடி உள்ள வயிற்றுல போட்டா கடிக்காம இருந்தா சரி அடி அடி லப்படப்பு கொடுக்குவாங்களே தவிர சாப்பாடை ருச்சி சாப்பிட முடியாது. வாய் கேட்கும். அன்னைக்கு சாப்பிட மாதிரி இன்னைக்கு பயங்கரமா கோவம் வரும். சண்டை சத்தம் போட என்ன சமைச்சிருக்கேன்னு எல்லாம் அதே மாதிரி தான் சமைச்சிருப்பாங்க. வாய்க்கு அந்த சுவையை அறியணுமே. புரியல? காது கேட்க இப்ப இந்த ஆற்றல் குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்படி ஒவ்வொரு தத்துவ கருவிகளா என்ன ஆகிட்டே போங்க, ஒடுங்கிக்கொண்டே போகும். ரொம்ப கடைசி வரைக்கும் ஒடுக்கிறது இறைவன். இந்த பூதங்களோட நிறுத்தி இங்க மட்டும் என்ன பண்றாங்க, ஒடுக்கத்தை கொடுத்து அப்படியே உயிர் பிரிவை கொடுத்துறாரு. ரொம்ப ஒடுக்கணும், நம்மளோட ஒடுக்கணும் தாங்காதுன்னு சாமி என்ன பண்றாருங்க, மனம் வரைக்கும் தான் நம்ம ஒடுக்கம், அறியக்கூடிய ஒடுக்கம். மனதுக்கு மேல அகங்காரத்துக்கு போறப்பே நம்மளுடைய அறிவிடாயிருங்க எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு. எனவே அந்த வகையில இங்க மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து சுத்தமாயை, அசுத்தமாயை, சுத்தமாயில 5 வகையான நிலைப்பாடு. இறைவன் நின்று தொழில் செய்வது நாதம் வேறு, விந்து வேறு, சாதாக்கியம் வேறு, மகேஸ்வரன் வேறு, சுத்த வித்தை வேறு அல்ல. இறைவனுடைய தொழில்பாடு மட்டுமே வேறு. நாதத்தில் நின்று இறைவன் என்ன தொழில் செய்கிறார்? ஞானமே தொழிலாக செய்கிறார். நமக்கு அறிவு புகட்டுறது வெந்து சக்தியே கிரியே தொழிலாக செய்கிறார். நான் சாதாக்கியத்துல ஞானமே சக்தியே சரியாக செலுத்துகிறார். மகேஸ்வரத்துல கிரியை மிகுந்து ஞானம் குறைந்து செலுத்துகிறார். சுத்த வித்தையில ஞானம் மிகுந்து கிரியை குறைந்து செயல்படுது. இது இறைவன் நமக்கு உடம்பை கொடுப்பதற்காக அவர் நின்று தொழில் செய்கிற நிலைக்களம். இல்ல இப்போ அசுத்த மாயையிலிருந்து விரிக்கிறார். அதுக்கு பேரு பரிணாம முறை. அங்க சொன்னதுக்கு பேரு சுத்த மாயை, சொன்னதுக்கு பேரு விருத்தி முறை. ஒன்று விரிந்து தொழில் செய்கிறது, அவ்வளவுதான். பரிணாம முறையில ஒன்றுல இருந்து பரிணாமப்பட்டு கெட்டு திரிந்துதான் அடுத்த உருவாகும். ஆனாலும் இங்க அசுத்த மாயையிலிருந்து
முழு பரிணாமம் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. மொத்த உலகத்துக்குமே சுத்தமாய் அசுத்தமாய் 2 பகுதி. அதுல அந்தந்த உயிர்களுக்கு தேவையான உலகம் படைக்கப்படுகிறது, அந்தந்த உயிர்களுக்கு தேவையான உடல்கள் படைக்கப்படுகிறது. அப்போ அசுத்த மாயை இறைவன் முழு பரிணாமம் செய்வதில்லை, ஏகதேச பரிணாமம் தான் செய்கிறார். முழு பரிணாமத்துக்கு உதாரணம் என்ன சொன்னா, பால் தயிராது. ஏகதேச பரிணாமம் ஒரு குடை பரிணாமம், வெண்ணெயில ஒரு பகுதி முழு பிடித்தல், இது ஏகதேச பரிணாமம். நமக்கு கருவிகளை விரிக்கின்ற இடம் அதுதான் ஏகதேச பரிணாமம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அசுத்த மாயையிலிருந்து மாயை என்ற ஒரு தத்துவம் விரிகிறது. கொஞ்சம் விளங்கிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் இடர்பாடு அடைவோம். ஏற்கனவே ஒரு மாயைன்னு சொல்லியிருக்கிறோம், இங்க ஒரு மாயை வருகிறது. அந்த மாயைக்கும் இந்த மாயைக்கும் என்ன வேறுபாடுனா, மேலே சொல்லப்பட்ட மாயை என்கின்ற பொருள் இறைவனுடைய வைப்பு சக்தி. எல்லா உலகங்களையும் எல்லா உடல்களையும் படைப்பதற்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய வைப்பு சக்தி. அந்த வைப்பு சக்தியிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உலகமாய் சுத்தமாய் அஸ்தமாய் விரிக்கிறார். ஆனால் இந்த அசுத்த மாயிலிருந்து தோன்றுகின்ற விரிகின்ற பரிணாமப்படுகின்ற மாயைக்கு பேரு தத்துவம், கருவி. இது அழிந்துவிடும், இதனால காரணத்துல சென்று ஒடுங்கிவிடும். இது தத்துவ கருவியை தவிர இது மூலமாயை அல்ல. இது தத்துவமாக விரிந்திருக்கக்கூடிய மாயை. இந்த மாயைக்கு தனியா தொழில் இருக்கு. மாயை இந்த மாயை தனியா என்ன குட்டி மாயா. அதனால இந்த மாயை என்பது சிறிதாக இறைவன் என்ன பண்றாருங்க, அந்த அசுத்த மாயையிலிருந்து தத்துவம் விரிவதற்காக கொடுக்கிறார். அந்த தத்துவத்திலிருந்து விரிந்ததுல 7 பொருள்கள் விரிகிறது. அதுக்கு பேர் வித்யா தத்துவம். முதல்ல சொன்னதுக்கு பேரு சுத்த தத்துவம். வித்யா தத்துவம் 7. மாயை என்ற ஒரு பொருளை அசுத்த மாயிலிருந்து பரிணாமப்படுத்துகிறார், பரிணாமப்படுத்துறானுங்க, காரியப்படுத்துகிறார், செயல்படுத்துகிறார். அந்த மாயையிலிருந்து கலை, வித்தை, அராகம் என்றும் காலம், நியதி என்றும் 5 பொருள்கள் விரிகின்றன. அப்புறம் காலம் நியதிங்கிறது தனித்தனி பொருள். கலை, வித்தை, அராகம் என்பது தனித்தனி தத்துவங்களாக கொள்ளப்பட்டாலும் அவை வேறு வேறு பொருள்கள் அல்ல. கலை, வித்தை, அராகம் மூன்றும் தனித்தனி தத்துவங்களாக சொல்லப்பட்டாலும் அவை தனித்தனி பொருள் அல்ல. கலை என்பது, வித்தை, அராகம் என்பது மூன்றும் தொழில் வேறுபாட்டினால் வேறு பெயரை உடையது. கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் தொழில் வேறுபாட்டினால். கலை என்பது உயிருக்கு அறிவை கொடுக்கும், அறிவை செயற்படுத்தும். கலைங்கிற அந்த தத்துவ கருவினால் நம்மளுக்கு என்ன பயன் கேட்டீங்கன்னா, உயிரினுடைய அறிவை தொழில்படுத்தும். சரி, வித்தை நம்மளுடைய செயலை தொழில்படுத்தும். அராகம் நம்மளுடைய விருப்பத்தை தொழில்படுத்தும். புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய. கீழே போனா இன்னும் கொஞ்சம் எளிமையா போயிடும். இந்த வித்யா தத்துவத்தில் இந்த பகுதியும் சுத்த தத்துவத்தில் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து போறது எல்லாமே தூளம். தூளம் நம்மளுக்கு விளங்குது, சுத்தம் அதுக்கு மேல சூக்குமா இருக்கிறது விளங்கலைன்னா, இன்னும் நாம் பயணிக்க நாம் தவம் செய்ய நாதம் என்றால் என்னங்கிறதே நம்ம அறிவுட விளங்கும். அப்ப நாதம் சொல்றோம், அந்த நாதம் எங்க இருக்குது, சத்தம் தான் கேட்குது. அந்த சத்தம் அறிவுக்குள் கேட்க தொடங்கும். இப்ப புறத்துல செவியில கேட்குது, அது வெளியிலிருந்து வரக்கூடிய ஓசை. இந்த ஓசையினுடைய மூலமாக இருக்கக்கூடிய நாதம் நம் அறிவுக்குள் கேட்கும். அந்த செய்தி தான் நம்மளுடைய எம்பிரான் கலகேற்றறிவார் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இறைவன் நாள்தோறும் பூசையில் கொடுத்த ஒளி. இன்னொன்று, கண்ணப்ப நாயனார் மலை மேல ஏறார். நம்ம படிச்ச வரலாறு படிச்சோம். மேலே ஏறும்போது அவங்க சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு கேட்கிறார், நானா இது என்கொள் சத்தம், என்ன சத்தம் அப்படின்னு அவன் சொன்னான். இந்த மலை பெருந்தேன் சூழ்ந்திருக்கக்கூடிய மலை, அதனால் வண்டினங்கள் வந்து மொய்க்கக்கூடிய சத்தம் இங்கு கேட்கிறது. அவருக்கு கேட்டது தேவ துந்துவிட்டார். சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனார் கேட்டது என்ன, தேவ துந்துவிகள் கேட்க தொடங்கிட்டு. அப்படி என்ன, அவர் ஏறி போனது என்னதுங்க, படிக்கட்டு.
அந்த படிக்கட்டு பூரா என்னன்னு சொல்லிட்டாரு, தத்துவம் என்னும் சோபானம் ஏறி பெருகு தத்துவங்கள் என்னும் சோபானங்கள். 36 தத்துவத்தையும் கடந்தாரா. 36 தத்துவத்தையும் கடந்து போக போக என்ன கேட்டது, நாதம் கேட்க தொடங்கியது. அந்த நாதம் கேட்டதை நானா, இது என்கொள் ஒளி என்ன நாதம், நானும் சொன்னா இது இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து இருக்கக்கூடிய மலை, இங்கு வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஒளின்னு சொன்னார். அது சேக்கிழார் பெருமான் அப்படி உருவகமா சொன்னாலும் அவன் சரி ஞானனை பொறுத்த வரைக்கும் அந்த மலையிலிருந்து வர சத்தம் எதிர்ந்து வர சத்தம் வண்டோடைய சத்தம். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய தேன். சேக்கிழார் பெருமான் ஒரு 30 வச்சுட்டு போயிட்டார். அதான் சேக்கிழார் பெருமான் அப்படின்னு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்தது. இந்த மலையில் என்ன இருக்குது, தேன் சொல்லல, பெருந்தேன். அந்த பெருந்தேன் சிவம். அந்த சிவத்தை பக்குவமுடைய ஆன்மாக்கள் மொய்க்கின்ற சத்தம் அந்த சத்தம். மலையில சிவானந்தமாகிய தேன் இருக்குது, பெருந்தேன். அந்த சிவானந்தமாகிய தேனை முதிர்ந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் பருகுகின்ற அனுபவிக்கின்ற சத்தமாக வண்டியினுடைய ஒளிய வச்சுட்டு போயிட்டார். அப்போ அதெல்லாம் அதான் முப்பொருள். எனவே இங்க அந்த சிவானந்தம் பெருக பெருக நம்மளுக்கு அனுபவத்துக்கு வர வர இந்த நாதங்கிற ஒன்று நம்ம அறிவுக்குள்ள எடுத்தோம். சரி கேட்குதா இல்லையானா நான் என்ன மணி அடிச்சா காட்டணும் அப்படிலாம் நம்மளை என்னெல்லாம் சொல்லி காமிச்சு வாங்க, நல்லா வகுப்புக்கு வாங்க, நல்ல பாடத்துக்கு வாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், புரிய வச்சிடலாம். நாம விடாம வந்து நாம என்ன பண்ணுவோம், ஓ இப்படிலாம் கேட்க மாட்டேன் நம்மளும் அனுபவிக்கலான்னு அதெல்லாம் காட்டக்கூடியதா, அனுபவிக்கக்கூடிய. சரிங்களா, கண்டிப்பாக அந்த பூசையில் அப்படிப்பட்ட நிலைப்பாடெல்லாம் நம்மளுக்கு எட்டு. காலையில பார்த்தோம்னா அவஸ்தை, நிர்மல அவஸ்தை. அந்த அவஸ்தையில சுளுத்தி தானத்துக்கு புருவ மத்திக்கு போகின்ற பொழுதே நமக்கு அறிவு என்ன ஆரம்பிச்சிடும், அந்த அறிவு எட்டும். அங்க நம்ம இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் வரும். திருவருள் அவங்க அனுபவம். சரி, இங்க வந்துடலாம். இங்க வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய 7 காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை. இது எப்படி விடுது, அசுத்த மாயையிலிருந்து ஒரு சிறு பகுதி பரிணாமப்பட்டு என்னவா வருகிறது, மாயை. இந்த மாயை நீங்க மாயைன்னு வச்சுக்காம மாயான்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறக்கா. மாயைன்னு வச்சா மேல இருக்கிறது, இது கீழே இருக்குதுங்க மாயா தத்துவம். மாயா தத்துவம். இந்த மாயா தத்துவத்திலிருந்து ஒரு புறம் காலம் நீதியும், ஒரு புறம் கலை, கலையினுடைய தொழிற்பாடு வேறையாக இருக்கக்கூடிய வித்தை, அதே தொழிற்பாடு வேறையாக இருக்கக்கூடிய அராகம். கலையினுடைய தொழில் என்ன, ஆன்மாவுக்கு அறிவை தூண்டுவது. வித்தை என்பது ஆன்மாவுக்கு செயலை தூண்டுவது. அராகம் என்பது ஆன்மாவுக்கு விருப்பத்தை தூண்டுவது. எங்க போகும் இல்லைங்க, அந்த அட்டவணையில பிராக்கெட்ல இருக்கு. அட்டவணையில பிராக்கெட் கலை போட்டு கலை என்பது உயிருக்கு, ஆமா முதல்ல அப்படிதானே, முதல் செயலைத்தான் தூண்டணும். நம்ம அறிவு தூண்டுவதற்கு முன்னாடி என்ன வேணும் படிச்சோம், செயலை தூண்டணும். முதல்ல சொல்லுங்க அப்படிதானே சொன்னேன். நம்மளுடைய செயலை தான் முதல் தூங்கிட்டு இருக்கிற முதல் எழுப்பணும். எழுப்பினதுக்கு அப்புறம் தான் நீ அதை பண்ணி இதை பண்ண அறிவு போட்டணும், அப்புறம் தான் அனுப்பணும் இல்லை. எனவே கலை என்பது கிரியா தொழில், நம்ம நம்மளுக்கு செயலை தூண்டுகின்ற தத்துவம். அப்புறம் இப்போ நான் ஒரு வேலையை சொல்றேன்னு வச்சுக்கேன், எல்லாத்துக்கும் சொல்றேன். நீங்க இப்போ போன மாசம் சொல்லி அனுப்பிச்சேன் 36 தத்துவங்களை பெயரோட மனப்பாடம் பண்ணி கலந்து அட்டவணை படிச்சிருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். எத்தனை பேர் படிச்சோம், எத்தனை பேர் படிச்சோம், ஒருவருமே மகிழ்ச்சி. இப்போ இவங்களுக்கு என்ன ஏற்படலைன்னு கேட்டா, அறிவு இன்னும் முழுமையாக தூண்டப்படவில்லை, கலை இன்னும் முழுமையாக, செயல் இன்னும் முழுமையாக ஒரு சிறு தூண்டப்பட்டதுன்னா, நான் ஒரு 5 தத்துவம் படித்தேன், நான் 5 நாள் படித்தேன், இதெல்லாம் தானா வர விருப்பம். இது எப்போ விருப்பம், இந்த விருப்பம் உருவாக கேட்டீங்கன்னா, தத்துவ ஞானத்தை பற்றி நாம் சிவத்தை பற்றி அறிய வேண்டும்ங்கிற ஆசை நமக்குள்ள பெருகணும். ஞானாமிர்த நூல்ல ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறாராம், என்னோட காலம் எப்போ முடியும் தெரியாது சாமி, அதுக்குள்ள இந்த சிவத்தை நான் அடைய முடியுமா முடியாதா, எனக்கு தயவு சொல்லி சொல்லுங்க சீக்கிரம், சிவம்னா யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆசிரியர் வாகீச முனிவர் கேட்கிறார். எப்போ, ஏன்னா அது என்ன அப்படியே
தத்துவ ஞானத்தில் சங்கர புனராரணத்தில் நம்மளுடைய உமாவதி சிவம் சொல்ற எப்படி இறைவனை அடைய வேண்டுங்கிற விருப்பம் இருக்குன்னா தண்ணிக்குள்ள ஒருத்தர் தலையை பிடிச்சு அமுத்தனா வெளிவரதுக்கு என்ன வேகம் இருக்குதோ அந்த வேகம் இருக்கணுமா சிவத்தை அடைவதற்கான விருப்பம். எங்க நாங்க ஏதோ போயிட்டு வந்துட்டு இருந்தோம், எங்களை பிடிச்சு கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லணுமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. நாங்க நம்ம ஆசிரியர் சொன்னது என்ன, எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல, ஓமையனுக்கு உலகவாயும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாம இருந்தோம். நாங்க இப்ப என்ன இருக்கிறோம், ஏதோ தத்துவ ஞானம் ஒண்ணு இருக்கு, சிவம்னு ஒண்ணு இருக்கு, ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது, திருமுறைகள் இருக்கு, சத்து அந்த சத்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிறவியில் இந்த இடத்த கொடுத்துருக்கிறார், இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அப்படியே கூட்டிட்டு போகட்டும். நாம எப்பயுமே நீங்க இவ்வளவு நான் காலையில நம்ம பாடம் எடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு என்னன்னே புரியல, கவலையை விடுங்க சரிங்களா. நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சாமி கண்டிப்பா வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவாரு, அறிவுக்கு டெலிவரி பண்ணிட்டு போயிடுவார். புரியுங்க, நம்ம வாங்கக்கூடாதுன்னு வச்சுக்க, நம்ம இந்த விஷயத்துல வாங்கக்கூடாதுன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண மாட்டாரு, பேசாம நம்மளை கனவுல இருந்து உலகத்துக்கு கொண்டு போயிடுவார். உட்காந்துட்டே இருக்குங்க, போயிடும். ஏன் போச்சு, இந்த விஷயம் உனக்கு பதிவாக வேண்டிய விஷயம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் நடத்திட்டு இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நடத்திட்டு இருக்குது. நமக்கு மட்டும் வினை எப்படி இருக்குன்னு சாமி வச்சுட்டு கேட்டா இப்ப பதிவாக வேண்டிய விஷயம் உனக்கு இது இல்லை. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா அடுத்த வாரம், அடுத்த வாரம் அடுத்த மாசம், அடுத்த மாசம் அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் அடுத்த பிறப்பு, எப்ப வேணா நடக்கலாம் இல்ல. இது நம்ம செய்ய வேண்டியது விருப்பம், அந்த விருப்பத்தை மட்டும் குறைக்கவே கூடாது இல்ல. அதனாலதான் கச்சை சேர் அரவர் போலும் கரையணி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டுண்பார் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவாக்கினிய போலும் நாகை சரவனாரை. என்ன இச்சையால் மலர் தூவி, நாள்தோறும் அவன் திருவடிக்கு வைக்கின்ற பூவானது எதை நோக்கி வைக்கிறது கேட்டா, பெருமானே உன் திருவடியை எனக்கு கொடு. பெருமான்கிட்ட பூ போடும்போது நம்ம கேட்கணும்னா எதை தவிர்த்து வேற கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அவர் கொடுப்பார். நமக்கு அவனை மட்டும்தான் கேட்கணும். இப்போதைக்கு அறிவு அப்படி வேலை செய்யமான்னு கேட்டா வேலை செய்யாது சரிங்களா. ஒவ்வொரு பூ வைக்கும்போது ஒவ்வொரு இடம் போயிருக்கணும். எனக்கு சாமி தொழிலை கொடுங்க, எனக்கு சாமி பணத்தை கொடுங்க, எனக்கு சாமி நல்ல மருமகளை கொடுங்க, எனக்கு சாமி, இப்படி எல்லாத்தையும் கேட்டுதான் பூ வைக்கும். எப்பயாவது ஒரு பூ உங்க திருவடி குழுவில் வைப்பீங்க பாருங்க, அப்போ உங்க கணக்கு ஒரு தடவை கேட்டிருக்கிறான். 100 பூ வச்சதுல ஒரு பூவில் எனக்கு என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டுருப்பீங்க, கணக்கு எழுதிக்குவார். இந்த கணக்கில் எழுதின அக்கௌண்ட் போட்டு வேணாயிட்டா இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் கேட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டெபாசிட் போட்டதுதான். அதுக்கு சாமி பார்த்து என்ன பண்ணலாம், செய்யலாம், செய்யாம போகலாம். ஆனா அவனை வேணும் கேட்டீங்க பாருங்க, அது கூட என்ன டெபாசிட்டா போயிடும், பிக்சட் டெபாசிட்டா போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்துல 10 பூ வைப்போம், என்ன சுவாமி திருவடி திருவடி இதை மட்டும் கூட்டிகிட்டே போவார். அவரோட குறிக்கோள் நம்மளை உலகத்துல சந்தோஷமா வாழ வைக்கிறது இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மள இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. அது அவருடைய வேலை, அவருடைய குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய திருவடிக்கு நம்ம என்ன பண்ணணும், அழைச்சிட்டு போகணும். அதுக்கு நம்ம இடத்துல என்ன பண்ணணும், விருப்பத்தை வர வைக்கணும். இப்போ விருப்பம் வராம நாம பாட்டுல அவரே என்ன பண்ணிருக்கலாம், இதுதானே காரணம், இதைத்தான் அழிச்சு கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம தான் நம்மள்கிட்டயே விருப்பம் வர வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, விருப்பம் வராமல் ஒரு பொருள் நம்ம கிட்ட கொடுத்தாருன்னா நாம் அதை மதிக்க மாட்டோம். அது நம்ம என்னைக்கு வேணும்னு கேட்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த பொருளுக்கே மதிப்பு. குழந்தை விளையாடுது அப்படின்னு சொல்றதுதான், குழந்தை விளையாண்டுட்டு இருக்குது, அந்த பொம்மையை கூடி சாப்பாடு ஊட்டினு வச்சுங்க, மறுபடியும் அதை அறிவு எங்க இருக்கும், பொம்மையில் நீ பாடி எவ்வளவு நேரம் விளையாடு, பொம்மையை விட்டுருச்சு, பசிக்குதுன்னு ஓடியது, இந்த சாப்பிடு நமக்கு இப்போ பொம்மை மாதிரி உலகம் எதுக்க அதை பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இப்போவே சாமி சிவஞானத்தை சாப்பிடு சாமி, சிவஞானத்தை சாப்பிடு சாமி கொடுத்த போங்க சாமி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடணும். அப்படியே எத்தி வேலை பார்ப்பான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான், சோ இந்த உலகம் கஷ்டமா இருக்கு, இந்த உடம்பு கஷ்டமா இருக்கு சாமி, என்னை விட்டுருங்க, நான் உங்கள்கிட்ட வந்தாலே இப்போ திருப்படிக்கு ஆட்படுத்துங்க. இதுக்குத்தானே எதிர்பார்த்தேன், இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அப்பா அப்படின்னு சொல்லி அப்பதான் என்ன பண்ணுவாரு, குருநாதனையே காண்பார். அது
வரைக்கும் குருநாதர் கூட என்ன பண்ண மாட்டாரு, கண்ணில் கூட. அப்ப நம்மளுக்கு அறிவுக்குள்ள விருப்பம் என்பது எதை நோக்கி வரணும், உலகத்தை நோக்கி வருவதற்கு தான் இருக்குது, சிவத்தை நோக்கி வர வேண்டும். அதனால இந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன பண்றாருங்க, கலை கிரியா சக்தியை தூண்டுறார், வித்தை அறிவை தூண்டுகிறார், அராகம் செயலை தூண்டுகிறார். இப்படி செயல்பட்ட உடனே ஆன்மா என்னாச்சு, இப்ப ஆன்மாவோட என்னென்னலாம் கூடியிருக்கிறார், மாயா தத்துவம் என்கிற ஒரு கருவி, இரண்டாவது கலை வித்தை அராகம், இதோட சேர்ந்து 4 ஆன்மான்னு ஒரு பொருள் தனியா இருக்குன்னு வச்சுக்க. இது வரைக்கும் இதுக்கு என்ன பேரு, ஆன்மான்னு தான் பேரு. இப்ப அடுத்தது என்னென்ன காலத்துல என்னென்ன இணையை இப்படி நீ அனுபவிக்கிற இந்த வினைங்கிறதுக்கு அந்த 2 பொருளை கூட்டுறாரு. தொழில் செயல்படுத்தியாச்சு, அறிவை செயல்படுத்தியாச்சு, விருப்பத்தை வர வச்சாச்சு, அப்புறம் மாயங்கிற தத்துவம் அனுபவிக்கக்கூடிய தத்துவ கூட்டத்தை கொடுத்தாச்சு. இதை 4 வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. எப்ப அனுபவிக்கிறது, எவ்வளவு அனுபவிக்கிறது, அதற்கு ஒண்ணு கூட்டினார், காலம். எந்த காலம் அனுபவத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு வர வேண்டும் பெருமான் வைக்கிறார். அனுபவ காலத்துக்கு இல்லாத ஒரு பொருள் என்னாங்க, எவ்வளவு நாள் முயற்சி பண்ணாலும் நான் முயற்சியினால பெற்றேன்னு சொல்லவே சொல்லாதீங்க, புரியல. திருவருள் கொடுக்கக்கூடிய காலம் அந்த காலம். இதெல்லாம் முயற்சி பண்ணி தானே பெறாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை மின்மை புகுத்தி சொல்றாங்க. முயற்சினால திருவினை யாருன்னு சொல்றாங்க. முயற்சி என்பது ஒரு துணை காரணம். முயற்சி என்பது துணை காரணம். முயற்சி மட்டுமே போதாது, நமக்கு வினை பக்குவப்படுகின்ற காலம் ஒன்று அவசியமான. வினை பக்குவப்படுற காலத்தில் நம்ம முயற்சி என்ன இருக்கும், டபான கூடிய செயல் நடந்திருக்கும். நாம செய்ய வேண்டியது என்ன, வினையினுடைய தன்மையை கெடுக்கிறதுக்கு இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இறை வழிபாடு செய்ய என்ன கேட்டீங்கன்னா, வினையினுடைய தன்மை கெட்டு அது பக்குவப்படுற காலத்துல நமக்கு நாம் வேண்டிய பொருள் கை வந்து நிற்கும். எனவே அந்த வினை என்று சொல்லக்கூடிய ஒன்றை செயல்படுத்துவதை எந்தெந்த காலத்தில் நாம் எதை எவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு பேர் தான் காலம் நியதி. நியதி என்பது அவங்களுக்கு போய் சேர வேண்டிய முறைமை. காலம் என்பது எந்தெந்த காலத்தில் சென்று சேர வேண்டும் என்கின்ற முறைமை. காலம் என்பது கழிந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 நிற்கும். நியதி என்பது நாம் செய்த ஒன்றை நமக்கே கொண்டு வந்து, நியதி என்பது வினைதான் நாம் செய்த ஒன்று நமக்கே கொண்டு. நியதி என்பது எப்படி நாம் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும் சுத்து தான் செய்யலாம். எந்த காலத்துல நானும் கேஸ் போட்டு பார்த்துட்டேங்க, நானும் சொல்லி பார்த்து ஒன்னும் கைக்கே வரமாட்டேங்குது. இன்னும் காலம் கை கூடு, சரி காலம் கை கூடிடுச்சு, சரிங்களா, எல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, கைக்கு வரப்போகுது. நாம் அனுபவிக்க வேண்டிய நியதி எவ்வளவு இருக்கும், உனக்கு 2 ஏக்கர் தான் தருவேன், சம்மதம்னா கையெழுத்து போடு, இல்லாட்டா அது அப்படியே கிடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் நிறைய வச்சிருக்கிறேன். உனக்கு எப்ப வரணும்னு நியதி இருக்கு, அப்பதான் காலமும் நியதியும் கூடி வரணும், இல்ல. அப்ப இந்த தத்துவங்களை எதன்படி அமைக்கிறார், 36 தத்துவமே நாம என்ன வினைப்படி நமக்கு கொண்டு வந்து ஒருத்தருடைய கால நியதி வச்சு நம்மள முடிவு பண்ணக்கூடாது, இல்ல. பக்கத்து தோட்டத்துக்காரங்க கேஸ் பிடிச்சி கொடுத்துட்டாங்களே, பக்கத்துக்காரங்க வீட்டுக்காரங்க வீடு வாங்கிட்டு போயிட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு வினை எழுதப்பட்ட காலம் வந்துருச்சு, என்ன பண்ணிட்டான், சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். நமக்கு இன்னும் அனுபவத்துக்கு வர வேண்டிய வினை கூடல். அதனால அந்தந்த ஆன்மாவுக்குரிய வினை கூட்டுவதனால காலம் நீதி என்ற ஒன்றை கூட்டுகிறார். இப்ப 5 மாயையோட சேர்ந்து 6, இதோட ஆன்மான்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஆன்மாவுக்கு இந்த 6ஐயும் போத்தி விடுறார் இறைவன். காலத்தை போத்தி விடுறார், கலை நீதியை போத்தி விடுறார், கலையை போத்தி விடுறார், வித்தையை போட்டு இந்த மாயை இந்த 6ஐயும் போத்தி விடுறாரு பாருங்க. அப்ப எல்லாத்தையும் அணிந்து நிற்கும் போது அவனுக்கு பேர் குருடன். ஆன்மா வேறு குருடன் வேறு அல்ல. ஆன்மாங்கிறது எதையும் அனுபவிக்க முடியாத நிலைக்கு பேரு ஆன்மா. ஆன்மாங்கிறது பேர் என்ன, எதையும் அனுபவிக்க முடியாத நிலைக்கு பேரு ஆன்மா. அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கின்ற நிலைக்கு பேர் குருடன். இன்னும் அனுபவத்துக்கு வரல. ஏன், அனுபவத்துக்கு கீழே இருக்கிற பொருளை போட்டுனாதான் அனுபவத்துக்கு வர முடியும். இப்ப எதுக்கு தயாரா இருக்கிறாரு, படுத்து தூங்கிட்டு இருந்தார், இந்த நிலைக்கு பேர் ஆன்மா. தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு வேலைக்கு போக உட்காந்துட்டார், இதுக்கு பேர் என்னங்க, குருடன். வேலைக்கு போயிட்டார், அனுபவம், தத்துவ கருவிகள். ஆன்மா
ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கேவலம், உறங்கிக் கொண்டிருப்பது. அந்த கேவல நிலையிலிருந்து இந்த 12 கருவிகள் 11 கருவிகள் கூட்டா இருப்பாங்க. சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 6, இவையெல்லாம் சேர்ந்து நிற்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது பேருங்க? ஆன்மாவுக்கு உயிருக்கு என்னன்னு பேரு? புருடன். புருடன் என்பது ஒரு தத்துவம் அல்ல. புருடம் என்பது உயிரைத்தான் சொல்றது. ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு தத்துவ கருவிகளாக குறித்தால் தான் விளங்குங்கிறதுக்காகத்தான் உயிருக்கும் புருடனுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எல்லாமே உயிருக்கு பிறப்புக்கு வராது இருக்கும் போதே அதுக்கு உயிர் தானே பேரு, ஆன்மான தானே பேரு. அந்த உயிருக்கும் பிறப்புக்கு வந்த உயிருக்கு, உடம்பு எடுத்த உயிருக்கு என்ன வேறுபாடு? கருவிகள் கூடி இருக்கு இல்லையா? அந்த கருவிகள் கூட்டப்பட்டதுனால நமக்கு அனுபவத்துக்கு என்ன பேருங்க? புருடன்னு பேரு. இப்ப அனுபவத்துக்கு அனுபவிக்க தயாராயிட்டோம்னு கேட்டா கிடையாது. அனுபவத்துக்கு தயாரா இருக்கிறதுனால இன்னும் அனுபவத்துக்கு வரல. அனுபவத்துக்கு தயாரானா துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு தயாரா இருக்கிறான். எல்லாம் வரிசையா நிக்கிறான். சுட சுடுவான். இந்த சுடுறதுக்கு பேர் தானுங்க அனுபவம். அப்ப அனுபவத்துக்கு வராம அனுபவத்துக்கு தயாரா இருக்கிற நிலைக்கு பேர் என்னதுங்க? புருடன். இப்ப இந்த 12 தத்துவங்களுக்கு பேர் என்னங்க? சுத்த தத்துவம் 5, ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் 7. இதுல கலை என்ற தத்துவம் அது என்னது? செயல். நமக்கான உடம்புக்கு செயல்பாட்டுக்கு வருகின்ற கருவிகளை எல்லாம் அந்த கலையிலிருந்து தோற்றுகிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். கலை வேறு, வித்தை வேறு, அராகம் வேறு அல்ல. இதெல்லாம் தொழிலினால் வேறே தவிர ஒரே பொருள் தான். அப்போ கலையிலிருந்து அந்த பொருள் விரிகிறதுனா அந்த பொருள் என்ன இருக்கும்? வித்தையும் இருக்கும், அராகமும் இருக்கும். புரியல? ஆனா கலையில செயல்படுத்துறதுனால என்ன பண்றாங்க? கலையிலிருந்து தோன்றுவதாக அங்க தத்துவ கருவி வச்சுக்கிறார். அப்ப கலை என்று சொல்லக்கூடிய தத்துவ கருவியிலிருந்து பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை, மூல பிரகிருதி, இதுக்கு பெயர் பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயைங்கிற விளக்கம் பிறகு பார்க்கலாம். பிரகிருதி மாயையிலிருந்து ஆன்ம தத்துவங்கள் 24 தோன்றுகிறது. இங்க பாருங்க, கலை செயல் வடிவில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை விரித்து நமக்கு செயல்பாட்டு நம்ம ஆன்மா செயல்படுவதற்கு தேவையான கருவிகளை இறைவன் உருவாக்குகிறார். ஆன்மா இப்ப அனுபவத்துக்கு தயாராக இருக்கும்போது குருடனாக இருக்குது. இந்த அனுபவத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? செயல்பாட்டுக்கு தேவையான பொருளை எல்லாம் கொடுக்கணும். நான் சொல்றதுக்கு தயார், நான் வேலைக்கு போறது தயார், என்ன கொடுக்கணும்? வண்டியை கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். போருக்கு போறது நான் தயார்னு சொல்லிட்டேன், என் பொருள் புரியல. போருக்கு போறது தயாராக செஞ்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே அனுப்பிச்ச முடியுமா? என்ன பண்ண? புல்லட் ஜாக்கெட் மாட்டு, ஒரு ஏக பாட்டி சமந்த கையில கொடு, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புற மாதிரி என்ன பண்றாங்க? பிரகிருதி மாயை என்ற ஒன்றிலிருந்து விரிக்கிறார். இதுவும் பரிணாமம் தான். அது விரித்து வருகிறார். அப்படி விரிக்கும் போது கலையிலிருந்து ஆன்ம தத்துவங்கள் 24 தோன்றதுல முதல்ல சித்தம் என்கின்ற கருவியை இறைவன் விரிக்கிறார். இந்த சித்தத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதினே எழுதிக்க. நான் அடிச்ச பிறகுதான் யோசிச்சேன். ஆனாலும் சித்தம்னு சொன்னாலும் ஒரு தவறும் இல்லை. அந்த 2 வகையான மாற்றம் உண்டு. மனமே சித்தமாக இருந்தும் தொழில் செய்யுங்கிற ஒரு செயல்பாடு உண்டு. இதெல்லாம் சிவஞான சித்தியா சிவபிராசத்துல போன சொல்லுவாங்க. ஆனா உண்மை விளக்கத்துல 4 அர்த்த காரணம் தான். அதே தாங்க மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் தான். ஆனா நிச்சயமா நீங்க தத்துவத்தை அடிப்படையா தெரிஞ்சுக்கும் போது என்ன தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, சித்தம் என்பதற்கு பெயர் மூல பிரகிருதி. அது என்ன மூல பிரகிருதின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இறைவன் அடுத்த அனுபவத்துக்கு தேவையான உயிரோடு முக்குணங்களையும் கூட்டுகிறார். முக்குணங்களையும் கூட்டுகிறார். 3 குணங்களும் சமமாக விரவி இருந்த இடத்திற்கு பெயர் மூல பிரகிருதி. சாத்விகம், ராசதம், தாமசம் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களும் சமமாக விரவி இருந்து வெளிப்படாது இருந்த இடத்துக்கு பெயர் மூல பிரகிருதி. அந்த சித்தம் கூட வச்சுக்கலாம். இப்ப நீங்க மூல பிரகிருதியே வச்சுக்கங்க. சித்தம்ங்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மூல பிரகிருதி என்பது குணங்கள் வெளிப்படாமல் அடங்கி இருந்த இடத்துக்கு பேர் மூல பிரகிருதி. அத அவ்வியக்தம்,
அவ்வியக்தம். குணங்கள் வெளிப்படாமல் சமமாக இருந்த இடத்துக்கு பெயர் அவ்வியக்தம். தத்துவம் முடிச்சிருவோம். எத்தனை மணிக்குமா நிறைவு செய்யணுமா? 5:04 ஆச்சு. 4:04 சரி. அப்படினாலும் இந்த மத்தியானம் உணவு வேலைகளை ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துவாங்க. பாடத்தை எடுத்துக்கலாம் தான் பயணிக்க முடியும். மாலை நேரம் கொஞ்சம் நேரமாக போதும், தப்பு இல்லை. உணவிடைகளை 1/2 மணி நேரம் குறைச்சுக்கிட்டா பரவாயில்ல. மூலப்பிரகிருதி குணங்கள் வெளிப்படாமல் சமமாக விரவி இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் மூலப்பிரகிருதி. அதை இன்னொரு வகையில சொன்னோம்னா அவ்வியக்தம். குணங்கள் வெளிப்பட்டு இருக்கிறதுக்கு பேர் வியக்தம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சித்தத்தை சாத்வீகமே நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படும். நீங்க மூலப்பிரகிருதியை சித்தம் வச்சுங்க. அடுத்தது என்னதுங்க? அகங்காரம், புத்தி. புத்தி அகங்காரம். புத்தி அகங்காரம். அந்த புத்தி என்பது ராசதம் மிகுந்து மற்ற 2 குணங்களும் குறைந்திருக்கும். தாமசம் மிகுந்து, புத்தி தாமசம் மிகுந்து மற்ற 2 குணங்களும் குறைந்திருக்கும். அகங்காரம் ராசதம் மிகுந்து மற்ற 2 குணங்களும் குறைந்திருக்கும். சரி. மனம் சாத்வீக வடிவில் இருக்கும். இப்போ எங்கிருந்து வருது? மூலப்பிரகிருதியிலிருந்து சித்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தது புத்தி அகங்காரம். தொழில்படும் போது வேற. இதை வட்டவடைப்படி இப்படி தொழில்படும் போது என்ன பண்ணுங்க? புத்தி தான் தொழில்படும். மனம் ஒன்றை சென்று பற்றும், பற்றியதை இன்ன பொருள் என்று சித்தம் சிந்திக்கும், சிந்தித்த பொருளை இது என்று புத்தி துணியும், புத்தி ஆராயும், புத்தி ஆராய்ந்ததை இன்ன பொருள் என்று அகங்காரம் துணியும், துணிந்த பொருளை அதை கொண்டு அனுபவிக்கும் சித்தம். தொழில் படும் போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மனம் ஒரு பொருளை சென்று பற்றி இது இன்னமாக இருக்குமோ என்று சித்தத்தின் வாயிலாக சிந்தித்து, மீண்டும் புத்தியின் வாயிலாக ஆராய்ந்து, அதன் வாயிலாக அகங்காரத்தின் கொண்டு துணிந்து, மீண்டும் சித்தத்தின் வாயிலாக அனுபவிக்கும். இதுதான் தொழில்முறை. ஆனா நமக்கு கருவிகளாக இறங்கும் பொழுது சித்தம், புத்தி, அகங்காரம். அகங்காரத்திலிருந்து 3 கூறுகள் பிரியும். அகங்காரமே தான், அது தனி தத்துவ கருவி கிடையாது. அகங்காரம் ஒரு தத்துவ கருவி 3ஆ நிற்கும். சாத்வீக கூறு ஒன்றாகவும், ராசத கூறு ஒன்றாகவும், தாமச கூறு ஒன்றாகவும் நிற்கும். சாத்வீக கூறாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 6 தத்துவ கருவிகள் தோன்றும். 1 மனம், மற்றும் 5 ஞானேந்திரியங்கள் 5. கவனிங்க, சாத்வீக கூறிலிருந்து மனமும் ஞானேந்திரியங்கள் 5 தோன்றும். ராசத கூறிலிருந்து செயல் கருவிகளாகிய கண்மேந்திரியம் 5 தோன்றும். தாமச கூறிலிருந்து தன்மாத்திரைகள் 5 தோன்றும். தன்மாத்திரைகளிலிருந்து 5 பூதங்கள் தோன்றும். இப்போ நமக்கு ரொம்ப எளிமையா இந்த தத்துவங்களை தெரிந்து கொள்றா இப்படி இல்லாம தத்துவம் உண்மையிலே இருக்குமான்னு கேட்கறதுக்கு, மனமும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானேந்திரிய 5 என்ன கூறா இருக்கும்? சாத்வீக கூறா இருக்கும். கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, தோலுக்கு, சுவைக்கு, இந்த 5க்கும், செவி, தோல், கண்ணாக்கு, மூக்குக்கும் நல்ல பொருள் பிடிக்குமா கெட்ட பொருள் பிடிக்குமா? இயற்கையா நம்ம போய் வேணும்னே கொடுக்கறதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.
இயற்கை என்ன ஒரு நாராசமான காட்சி. விரும்பி பார்ப்போமா? சரிங்களா? ஒளி கேட்கக்கூடாது, வார்த்தை கேட்குறோமா? செய் 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 சரிங்களா? உடம்புக்கு ஒரு அசிங்கமான பொருள் வந்து ஒட்டுது, என்ன ஆகும்? வேண்டான வெறுப்பொருள். இந்த 5க்குமே சாத்வீக குணம் இருக்குது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். மனதுக்கும் செவிக்கும் தோலுக்கும் கண்ணுக்கும் நாக்குக்கும் மூக்கும் இயல்பாக என்ன குணம் இருக்குது? நல்ல பொருளைத்தான் விரும்பும். அதுதான் அதனுடைய இயல்பான குணம். நாம என்ன பண்ணிக்கிறோம்? தீய பொருள்களையும் அதுக்கு புகுத்துறோம். ஒண்ணு. ரெண்டாவது கண்மேந்திரியமை. அது என்ன கூறுல வருகிறது? ராசகம்னா செயல்பாடு. ராசகம்னா என்னங்க? செயல்பாடு. செயல்பாட்டுக்கு என்னென்ன கருவி கொடுத்துக்கிறார்? வாய், பேசுவதல். நம்ம செயல்படணும்னா பேசிதான் நம்ம செயல்படுத்துறோம். புரியல? அடுத்து கால், நடந்து போய் செயல்படுது. கை, கொடுத்து வாங்கி செயல்படுது. கருவாய், எருவாய், நமக்கு மலஜலங்களை செயல்படுத்தி வெளியே எடுத்துக்கிறது, உடம்பு நலமா இருக்கிறதுக்கு. இப்படி 5 கருவிகள் எதுல வந்து இருக்குது? தாமச பூதுக்கு வாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களுமே நமக்கு சோர்ந்து தான் போகும். இதை நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை வச்சு பார்க்க கூடாது. உடம்புல இருக்கிற நிலம், நீர், காற்று, ஆகாயத்தோட கூறுபாடு வச்சு பண்ணணும், பார்க்கணும். இது சோர்ந்து போகுதா இல்லையா? தொழில் செஞ்சுட்டே இருந்தா வருங்க, சோர்ந்து போகுது. அப்ப சோர்ந்து போறது எதோட குணம்? தாமச பூ. இது எங்கிருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்குது? தாமச பூல இருந்து வந்திருக்குது. தாமச பூல இருந்து வந்திருக்கனால இந்த ப்ராடக்ட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மயக்கம் அடைந்து கொண்டே இருக்கும், சோர்ந்து கொண்டே. கண்டிப்பா இது என்ன ஆகாது? 24 மணி நேரம் சுறுசுறுப்பா இருக்காது. இல்ல, அப்படி நமக்கு தத்துவ கூட்டங்களை காட்டி இருக்கிறார். இந்த 36 தத்துவங்களும் உயிர்களுக்கு உடம்பாகவும் சொல்லாகவும் வந்து பொருந்துகிறது. இந்த 36 தத்துவங்களை நாம அட்டவணை வாயிலாக படிச்சு உள்ள வைங்க. இதைத்தான் நாம் அடுத்த வகுப்புல உண்மை விளக்கம் என்ற நூல்ல பார்த்துட்டு போறோம். அதோடைய தொழில்னா அதனுடைய குணம் என்ன பாடல் வழியாக காட்ட போறார் ஆசிரியர். எனவே இன்றைய நிலையில நீங்க உண்மை தத்துவத்துல உண்மை விளக்கத்துல ஒரு 2 பாடல் பார்க்கலாம். நாம ஒரு 5 நிமிடம் இருக்குது. இது ஒரு பாடல் விநாயகர் பாடல். என்னங்க? அது அதுல இருந்து ஓசையிலிருந்து ஆகாயம், ஊரிலிருந்து வாயு, ஒளியிலிருந்து தீ, சுவையிலிருந்து நீர், நாட்டிலிருந்து நிலம். அதாவது அதை ரெண்டு அப்படி போட்டு அப்படி இருக்கு. எனவே 5 பூதங்கள் தன்மாத்திரையிலும் தோன்றுது. இப்ப நீங்க வரிசையா வந்தீங்கன்னா கீழிருந்து மேலிருந்து வந்தீங்கன்னா சுத்தமாயை 5, வித்யா தத்துவம் 7, நான்ம தத்துவம் 24. முதல் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா மாயை எத்தனை? இந்த உலகம் உடம்பாகவும் வருவது மாயை. மாயை எத்தனை தன்மையினால பிரிக்குது? மாயை ஒரு பொருள் தான், தன்மையினால 2ஆ இறைவன் பிரிக்கிறார். ஒண்ணு ஏன் அதுக்கு சுத்த மாயைன்னு பேருங்க? ஆணவமல கலந்து திரவிய பகுதி. சரிங்களா? இது ஏன் ஆணவமல கலப்பு இல்லை? அமைப்பு கொண்ட சுத்த பகுதி. இது நமக்கு உடம்பாக வருகிற உலகமாக வருகிற பகுதி. அது நமக்கு வாக்காக வருகிற பகுதி. புரியுங்களா? இது ரெண்டையும் இணைத்து வைத்திருக்கிற 2 ஒரே பொருள் தான். அதுக்கு தான் அந்த 2 நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா குண்டுமணி போல. இந்த தங்கம் செய்யறவங்க ஒரு குண்டுமணி 2 குண்டுமணி சொல்லுவாங்கல்ல, அந்த கணக்கு. அந்த குண்டுமணியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் கருப்பு. அது போல இந்த சுத்தமாய அசுத்தமாய அமைந்திருக்குன்னு ஒரு நமக்கு உருவம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அசுத்தமாயில மாயா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இறைவன் என்ன பண்றாருங்க? கொஞ்சோண்டு எடுக்கிறார். மாயைக்கு விரிந்த தன் வைப்பு சக்தியிலிருந்து இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக ஒரு சிறிய கூரை தொழில்படுத்தினார். அந்த தொழில்படுத்திய கூறு 2ஆக இருக்கிற தன்மைனா சுத்தமாயை அசுத்தமாயை. சுத்தமாயை 5 தத்துவங்களாக சிவ தத்துவங்களாக விரிகிறது. அசுத்தமாயை 31 மாயை தத்துவங்களாக விரிகிறது. 31ல 7 வித்யா தத்துவத்துல முதல்ல மாயா தத்துவம் என்பது. அந்த மாயா தத்துவம் என்பது அசுத்த மாயினுடைய சிறு பகுதி பரிணாமம் அடைவது. மாயா தத்துவம் வந்து கலையும் வித்தையும் அராகமும் தோன்றுகிறது. காலம் ஏறி அதற்கு பிறகு தோன்றுகிறது. இந்த 6ம் சேர்ந்து அதை அனுபவிக்கக்கூடிய உயிருக்கு, அனுபவத்துக்கு தயாரான உயிருக்கு பெயர்
கலைகளுடன் வித்யா தத்துவம். இதுல கலையிலிருந்து பிரகிருதி மாயை விரிகிறது. பிரகிருதி மாயை 24 தத்துவம். அது மூல பிரகிருதி சித்தம் முக்குணமும் சமமாக விரவி இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய பகுதி. அதிலிருந்து புத்தி, புத்தி அகங்காரம். அகங்காரம் 3 கூறுகளாக பிரிகிறது. சாத்வீக கூறு, ராசன கூறு, தாமச கூறு. சாத்வீக கூறிலிருந்து மனமும் ஞானேந்திரியம் ஐந்தும், கண்மேந்திரியம் ஐந்தும் ராசன கூறிலிருந்தும், தாமச கூறிலிருந்து தன்மாத்திரை ஐந்தும், பூதங்கள் 5 அதிலிருந்து விடுகின்றது. இது 36. அதுல தைசதம் வைகாரியம் பூதாதிகள் என்ன கேட்டீங்கன்னா அதை எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா தைசத அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம். அப்ப தைசத அகங்காரத்திலிருந்து சாத்வீக கூறு, வைகாரிக அகங்காரத்திலிருந்து ராசத கூறு, பூதாதி அகங்காரத்திலிருந்து இவ்வளவுதான். 36 தத்துவத்தை பெயரளவுல தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து தத்துவ தரிசனத்துக்கு போகும். இதுல இந்த நூல்ல இந்த பகுதியில் அதாவது மாயைங்கிற பகுதியில நாம் இந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோம். தன்மாத்திரை. இனி பக்கம் 7 பாருங்க. பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எப்படி விரிஞ்சு அத்துவாக்கள் வழி நமக்கு அனுபவத்துக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வழின்னு கேட்டீங்கன்னா இந்த நூல் இதுதான் 6வது பக்கம். 6வது பக்கம் தான் 7வது பக்கம் பாருங்க. 7வது பக்கத்துல கீழே 34வது பட்டியல அத்துவாக்கள் வழி உயிருக்கு அனுபவத்தை இறைவன் எப்படி கொடுக்கிறார், நாம் வினையை எதன் வழியாக ஈட்டுகிறோம், நமக்கு வினை வந்து சேருகின்ற வழி எழுதிக்க. இறைவன் நமக்கு வினையை ஊட்டுகின்ற வழி, நமக்கு நாம் வினையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழி. இறைவன் நாம் செய்த வினையை நமக்கு ஊட்டுகின்ற வழி, நாம் செய்த வினையை நாம் அனுபவித்து கழித்துக் கொள்ளக்கூடிய வழி. ரெண்டே அந்த இடத்துல எழுதிக்க. இந்த 6 வழியாத்தான் ஒரு வினையை ஈட்டவும் முடியும், ஒரு வினையை கழிக்கவும் முடியும். அந்த 6 என்னன்னு கேட்டீங்க அத்துவாக்கள். அத்துவாக்கள் 2ஆ பிரியுது. சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். அந்த சொற்பிரபஞ்சத்துல வண்ணம், பதம், மந்திரம். இந்த சொற்பிரபஞ்சம் நமக்கு தெரிஞ்சது என்ன? மந்திரங்கள் 11, மந்திரங்கள் 11, பதம் 81. இதெல்லாம் விரிவு சிவபிரகாசத்தில் காண்க. சிவபிரகாசத்துல 9வது பாட்டு என்னதுங்க? விரும்பும் மந்திர அதிகாரம், யோக அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம் என்று சொல்லி மந்திர அதிகாரம் சமய விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சிவபிரகாசம் படிப்போம். இப்போ உலக நமக்கு சொல்லி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா மந்திரமாகவும் பதமாகவும் மண்ணம். இதை சொற்பிரபஞ்சம். நமக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரம். இந்த மந்திரம்னா நம்ம நிறைய மந்திரம் சொல்றோம். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரம், சடங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம். இந்த அது 11. பஞ்சபிரம்ம மந்திரம் ஈசான், சத்புடாகோரம், மாமதேவம், சத்யோஜாதம். பிரம்ம மந்திரம் சடங்க மந்திரம்னா 6 மந்திரம். இதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய 6 மந்திரம். இதெல்லாம் நம நம நமன்னு சொல்லி ஓம் சிரசாய நம, ஓம் ஹிருதாய நம, ஓம் கவசாய நம அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரங்கள்லாம் நம்மளுடைய அறிவை மேம்படுத்தும். மந்திரங்களுடைய ஆற்றல் என்ன? நம்ம அறிவை தெளிப்படுத்தும் மந்திரங்களுடைய தொழில். எதன் வாயிலாக? சொற்பிரபஞ்சத்தின் வாய். ஏற்கனவே சொன்ன சொற்பிரபஞ்சம் என்பது நமக்கு எதற்காக அறிவு கொடுத்திருக்கிறார்? அறிவை விளக்கம் செய்வதற்காக. எனவே அது மந்திரமாகவும் பதமாகவும் வண்ணம். அந்த மந்திரம் 11, பதம் 81, வண்ணங்கள் 54. இனி சொற்பிரபஞ்சம் என்ன பிரபஞ்சம்? சொற்பிரபஞ்சம். பொருட்பிரபஞ்சம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா தத்துவம், கலை, புவனம். புவனங்கள் 224, புவனங்கள் 224, கலைகள் 5 கலை, தத்துவம் 36. இப்ப நமக்கு அனுபவமா என்ன இருக்குது பாருங்க. சொற்பிரபஞ்சத்துல என்ன நமக்கு அனுபவமா இருக்குது? மந்திரம். பொருட்பிரபஞ்சத்துல என்ன அனுபவமா இருக்குது? அனுபவம்னா தெரிஞ்சுக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கலாம்? தத்துவத்தை தாண்டி கலைனா என்னன்னு தெரியல, புவனம்னா என்னன்னு தெரியல, மந்திரத்தை தாண்டி பதம்னா என்னன்னு தெரியல, வண்ணம்னா என்னன்னு தெரியல. கண்டிப்பா இந்த 2க்கு மூலமா இருக்கிறதும்
நமக்கு தெரிய வரும். எப்ப தெரிய வரும் கேட்டீங்கன்னா, அறிவு உண்மைப்பட இந்த 224 புவனங்கள் இருக்கிறதுங்கிறத அறிவளவிலாவது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த உலகத்துல இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க, இவங்க தான் இதை தொழில் செய்யறாங்க, இந்த உலகத்துக்கு அடுத்த உலகம் இந்த உலகம் இருக்கு அப்படின்னு அறிவளவுல தெரிஞ்சுக்குவோம். பக்குவப்பட அந்த உலகத்துக்கு நம்ம அறிவே சென்று பிரயாணித்து வரும். அதே பக்குவம் நம்மளுக்கு வர பக்குவம் இல்லை, ஞானிகளுடைய பக்குவம் அப்படிப்பட்ட பக்குவம் தான் போல தெரிஞ்சுங்க. நாளைக்கு வந்து அங்க கூப்பிட போறாங்கிறது இன்னைக்கு இவங்களுடைய அறிவுரை தெரியும். அதனால ஞான சம்பந்த பெருமாள் இல்லை இதுல இருந்து ஆளவாயிலிருந்து அவர்கள் வருவார் என்று மறைக்காட்டில் நினைச்சிட்டு இருந்தார். அவங்களுக்கு தெரிந்து கொண்ட விஷயம் அதெல்லாம் சரிங்களா. அது அப்பர் சுவாமியில அதே தான் செய்யறார் இல்லையா. அதனால இங்க சொல்றார் தத்துவம் 36 கலை, 5 நிவர்த்திகளை, பிரட்டாங்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி அதீதங்களை, 36 தத்துவம் படிச்சா 224 புவனங்களுக்கு அதே மாதிரி பேர் இருக்கு சரிங்களா. அனாசிரியர் முதல் காலாகினி வரை 224 புவனம் உண்டு. இப்படி இந்த புவனங்கள்ல நம்மளை சென்று செலுத்தி இறைவன் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அறிவை வளர்த்தி ஒரு காலத்துல நமக்கு என்ன பண்றாருங்க, பல வகையான நிலைப்பாடுகளை தாண்டி மனித பிறப்பை கொடுத்து இந்த வழிபடுகின்ற மார்க்கங்களை காட்டுகிறார். அடுத்த பக்கத்து வாங்க. இந்த கலைகள் வாயிலாக நமக்கு நடக்கக்கூடியது என்ன? இந்த கலைகள் எதுங்க? அத்துவாக்கள் என்ன சொன்னோம்? வழி. எதற்கான வழி? நாம் வினையை கழிக்கின்ற வழியும் அதுதான், வினையை வீட்டுகின்ற வழியும் அதுதான். நீங்க அந்த தீக்கை கொடுக்கும்போது, 3வது தீக்கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். 2 தீக்கை வரைக்கும் 3வது தீக்கை உண்மை தீக்கை என்று சொல்லக்கூடிய நிர்வாண தீக்கை. அப்போ ஆச்சாரிய மூர்த்திகள் அந்த மாணவனுக்கு தலையில தர்ப்ப கயிறு கட்டி இருப்பாங்க சரிங்களா. அதுல 6 முடிச்சு போட்டிருக்கும். வழிபாடு மந்திரம் சொல்லி ஒவ்வொரு முடிச்சா வெட்டி தீயில இந்த வேள்வியில என்ன பண்ணுவாங்க, அப்படியே பூர்ணாகுதி கொடுப்பாங்க. மறுபடியும் வழிபாடு செய்து 2வது முடிச்ச வெட்டி கொடுப்பாங்க. 3வது அப்படியே கடைசியா வந்து 6வது முடிச்ச வெட்டும்போது தலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, முடியும் சேர்த்து வெட்டி அப்படியே வேள்வியில கொடுத்துருவாங்க. இல்லை, இதுக்கான தத்துவம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய வினைகள் ஈட்டப்பட்ட வழியாக இருக்கக்கூடிய 6 அத்துவாக்களையும் குருநாதர் ஒவ்வொரு வழியாக என்ன பண்றாரு, தன்னுடைய யோக பாவனையினால் தீயிலிட்டு எரிக்கிறார் அப்படின்னு கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ பலமாகிய உச்சியையும் கெடுக்கிறார் என்று சொல்லி அப்படி தீக்கை வாங்கிட்டு அந்த நினைப்பு யான் இழந்துங்கிற நினைப்பெல்லாம் வரக்கூடாது என்பது விதி இல்ல. அவங்களுடைய அறிவு நவம் அவ்வளவுதான், அதுல விரிக்கிறது கொண்டு இல்லை. எனவே இங்க அந்த கலைகள் வாயிலாக நமக்கு இறைவன் வினையை கழிக்கும் பொழுது வழிபடுவதற்கான மார்க்கத்தை காட்டுகிறார். அந்த மார்க்கங்கள் 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதான். அந்த 4 வகையான மார்க்கத்துல போனோம்னா ஒவ்வொரு மார்க்கத்திலையும் முடிவுல நாம் உடல் நீங்கினோம்னா அந்தந்த உலகத்துக்கு போகலாம். சரியிலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உடல் நீங்கிட்டோம்னா சரிக்கான உலகம் சாலோகம், கிரியைக்கான உலகம் சாமீபம், யோகத்துக்கான உலகம் சாரூபம், ஞானத்துக்கான உலகம் சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய இறைவனோடு 2 கலந்திருக்கக்கூடிய நிலை என்று இவையெல்லாம் என்ன முக்திகள்? பதமுக்திகள். சாலோகம், சாமீபம், சாரூபம். சாமீபம் என்பதெல்லாம் இறைவனுடைய பதமுக்திகள். அது சாயுஜ்யம் என்பது முடிந்த முக்தியாக இருக்கக்கூடிய பரமுக்தி. அப்படிப்பட்ட முக்தி நிலையை எப்படி அடையலாம் கேட்டா, ஞான பூசை செய்ய வேண்டும். முக்திக்கு நேர்வழி என்னது? ஞான பூசை. நீங்க வீட்டுல சாமிக்கு பூசை பண்ண முடியுது, சாமியை பூசை பண்ண முடியல, அவங்க சூழல் அதெல்லாம் வேறு. குருநாதரை வாங்கி அதெல்லாம் என்னைக்கு தவம் இருக்கோ அன்னைக்கு நடக்கலாம். ஆனா நீங்க கண்டிப்பா என்ன முடியும்? ஞான பூசை செய்து கூட. எது ஞான பூசை? இறைவனை நெஞ்சார நீடு நினைவு. அதை எப்படி நினைக்க முடியும்? ஓத வேண்டும், ஓதிவிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கேட்க வேண்டும், அதன்படி சிந்திக்க வேண்டும். இந்த ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்டல், சிந்தித்தல். இதை நம்முடைய சிவஞான சித்தியார்ல அருணந்தி சிவம் குறிப்பிடுகிறார். இவை 5ம் இறைவன் அடி அடைவிக்கும் எளிஞான பூசை. ஓதுதலும் ஞான நூல்தனை ஓதுதல். இப்ப காலையில இருந்து நீங்க 10:30 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் என்ன செய்திருக்கிறீங்க? ஞான பூசனை செய்திருக்கிறீர்கள். கேட்டல் சொல்ல ஞான பூசனை செய்திருக்கிறீர்கள். நான் அடியில் என்ன செய்திருக்கிறேன்? ஞான பூசனை ஓதி இருக்கின்றேன். நீங்கள் கேட்டு பிறரை கேட்பிக்க வைத்து, இதெல்லாம் இறைவனை அடைய வைக்கக்கூடிய எளிய வழி, எளிஞான பூசை அப்படின்னு குறிப்பிடுகிறார்.
அப்படி வழியில சென்றோம்னா பசு புண்ணியம் பதி புண்ணியம் ரெண்டு உண்டு. நாம 4 முனைப்போட செய்தோம்னா அந்த புண்ணியம் செயல் செய்தோம்னா அது என்னவாகும்? பசு புண்ணியமாகும். யான் எனதுங்கிற முனைப்பு நீங்க செஞ்சீங்கன்னா பதி புண்ணியமாகும். பதி புண்ணியமே முக்திக்கு ஞானத்துக்கு நேராக வழிவகுப்பது. பசு புண்ணியம் பைபாஸ் போய் உள்ள போகணும், ஊருக்குள்ள போய் மறுபடியும் பைபாஸ்ல எங்கச்ச பிடிக்கணும். ஞானத்தை நேரா பெறணும் என்ன பண்ணுங்க? எதை செஞ்சாலும் இறைவன் தான் செய்யறான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எங்க போயிட்டே இருக்கலாம்? பைபாஸ்லயே போயிட்டு இருக்கலாம். எங்கேயாவது நான் செய்யறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊருக்கு அனுப்பிச்சுட்டாரு, போயிட்டு வைப்பா, அந்த ஊருக்குள்ள போயிட்டு வைப்பான்றாரு. அதனால பதி புண்ணியத்தை பெருக்குவதற்கு பார்க்க வேண்டும். அப்படி பெருக்குவதற்கு நமக்கு வழியாக அமைது தீர்க்கை பெற்று குருநாதனை நாட வேண்டும். அது 3 வகை தீர்க்கை என்று போட்டு 4, அது 3 தான் பொதுவாக எல்லாருக்கும் வழங்கப்படுவது. சமயம், விசேடம், நிர்வாணம். அந்த தீர்க்கையின் வாயிலாக சாதனையை செய்து வர நாம் முக்தியை பெறலாம். அந்த முக்தி 4 வகை காட்டியிருக்கிறாங்க. பதமுக்தி, அபரமுக்தி, பரமுக்தி, சிவமுக்தி. ஜீவமுக்தி. பதமுக்திங்கிறது இந்த பிரம்மலோகம், திருமாலோகம், வைகுண்டலோகம் இங்கெல்லாம் போய் அடையிறதுக்கு பேரு பதமுக்தி. அபரமுக்தி என்பது இந்த உலகத்தை விட்டு நாம சொன்னோம் இல்லைங்களா, விஞ்ஞான பிள்ளையாக இந்த உடம்பை விட்டு சகலராக இருந்து நாம பிள்ளையாக விஞ்ஞான கலராகவே அந்த உலகத்துல தவமேட்டோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அபரமுக்தி. அங்கிருந்து இறைவனுடைய திருவடி அடைஞ்சோம்னா அதுக்கு பேரு பரமுக்தி. உடம்போடு இருக்கக்கூடிய இந்த சகலரா இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே எல்லா பற்றியும் நீங்கி இங்க வாழ்ந்தோம்னா அதுக்கு பேரு சீவன் முக்தி. அது சிவன் முக்தி இல்ல, சீவன் முக்தி என்று காட்டுகிறார். இந்த அளவுல நாம அடிப்படை கொள்கைகள் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இனி வருகின்ற